வெல்கம் டு எஸ்டிஎஸ் மேக்ஸ் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேக்ஸ் கொஸ்டின்லேருந்து ஒரு மாடல் பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டேர்ம்ஸ்க்கும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மோட ஃபேக்டர் வந்து 3 இன்ட்டு a மைனஸ் 1. இங்கே 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. செகண்ட் ஒனில் 2 அண்ட் a மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். தேர்ட் டேர்மில் பாருங்கள், இது a ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இப்போ இதை வந்து 1 வந்து 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு இந்த a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயரை நம்ம a பிளஸ் பி a மைனஸ் பி, அதாவது a பிளஸ் 1 a மைனஸ் 1. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 3 டேர்ம்ஸ்லையும் எதெல்லாம் மேக்ஸிமம் பவர், அதாவது ஃபஸ்ட்டு 3 அண்ட் 2 இருக்குது. 3க்கும் 2க்கும் எல்சிஎம், இப்போ நமக்கு 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்க தெரியும். ஸோ 2 1s are 2, அகைன் 3 1 1. இப்போ 2 இன்ட்டு 3 வந்து 6. ஸோ அப்போ 2 3s are 6. இப்போ a மைனஸ் 1ங்கிற ஃபேக்டர் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எடுத்துருக்கணும். இந்த 3 டேர்ம்லேயும் எது ஹையஸ்ட் பவராக இருக்குது? a மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இது ஹையஸ்ட் பவர். வேற என்ன ஃபேக்டர் இருக்குது? a பிளஸ் 1, அது 1 டைம் தான் இருக்குது, பவரில் 1. ஸோ அதை 1 டைம் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லா ஃபேக்டர்ஸையும் 1 டைம் எடுத்துக்கிறது வந்து அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்துலேயும் எல்லா ஃபேக்டர்ஸ்லையும் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஒரு ஃபேக்டரில் ஹையஸ்ட் பவர் இருந்ததுன்னா அந்த டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் டி. தேங்க்யூ.